நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். துபாய்ல எப்படி ஒரு தொழில துவங்குறது அப்படிங்கிற விஷயத்த நிறைய வீடியோஸ்லயும், நிறைய அட்வர்டைஸ்மென்ட்லயும் டே பை டே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா ஒருவேளை நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிய க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணா எப்படி க்ளோஸ் பண்றது? இத பத்தி நம்ம நிறைய யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஏன் இத நான் முக்கியமா பேசணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச பல பேர் கம்பெனி இங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா லிக்விடேட்டிங் ப்ராசஸ் பண்ணாம சில லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்றது எப்படி ஈஸி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருந்தாலும், கம்பெனியை லிக்விடேட் பண்றது எப்படி, ஒருவேளை பண்ணலைன்னா என்னென்ன லீகல் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹே கைஸ், நான் உங்க ஸ்மார்ட் பிரதர்ஸ் அப்துல் காதர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் துபாயில ஒருவேளை நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை எப்படி ப்ராப்பரா லிக்விடேட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம இங்க கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பிசினஸ் இருந்திருக்காது, இல்ல வேரியஸ் ஆஃப் ரீசன் இருந்திருக்கலாம். ஸோ இதனால நம்ம ஸ்டார்ட் பண்ண கம்பெனி நம்ம நினைச்ச மாதிரி போகாததுனால நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல விடுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? பொதுவா யுஏஇல லைசன்ஸ் டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகும் பொழுது அதனுடைய வேலிடிட்டி ஒரு 1 இயர்க்கான டைம் பீரியடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஜனவரியில் நீங்க கம்பெனி இஷ்யூ பண்றீங்க அப்படின்னா 2025 ஜனவரி வரலும் தான் உங்களுடைய லைசன்ஸ் வேலிட்ல இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த 1 இயர் தான் எனக்கான லைசன்ஸ், ஒருவேளை நான் கம்பெனி இதுக்கப்புறம் ரன் பண்ண வேணாம்னு நினைச்சேன்னா நான் இந்த டைம் பீரியட்லயே அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அவுட் சைட் கண்ட்ரி போயிடுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி 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 ராங் திங். ஸோ அது பண்ணவே கூடாது. ஸோ அது பண்ணா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி லிக்விடேட்டிங்னா என்ன, லிக்விடேட்டிங்னா ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்றேன். கம்பெனியை லிக்விடேட் பண்ற ப்ராசஸை நம்ம மொத்தமா ஒரு 3 ப்ராசஸா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய வீசாவை கேன்சல் பண்றது. உங்களுடைய கம்பெனி அண்டர்ல ஏதாவது நீங்க வீசாஸ் எடுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பார்ட்னர் வீசா எடுத்திருக்கலாம், இல்ல நீங்க ஃபார்ம் பண்ண கம்பெனில உங்களுடைய எம்ப்ளாயிஸஸ்க்கான வீசாஸ் எடுத்திருக்கலாம். அந்த வீசா எல்லாத்தையும் ப்ராப்பரா நீங்க கேன்சலேஷன் பண்ணணும். கேன்சலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கம்பெனிக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார்டு, அதாவது துபாய் இமிகிரேஷனுடைய GDRFA உங்க கம்பெனிக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பரா நீங்க கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ இந்த 2 ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் லிக்விடேட்டினுடைய செகண்ட் ப்ராசஸ் ஆன MOA கேன்சலேஷன் ப்ரொசீடிங்க்கு நீங்க போகணும். ஸோ MOA கேன்சலேஷன் ப்ரொசீடிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணும் பொழுது ஒரு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பண்ணிருப்பீங்க. அதாவது நீங்களும் உங்களுடைய கம்பெனியும் நீங்க எந்த அத்தாரிட்டியில கம்பெனியை ஃபார்ம் பண்றீங்களோ அந்த மத்தியில ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க. என்னுடைய கம்பெனியோட ஆக்டிவிட்டி, இத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதை ப்ராப்பரா நீங்க கேன்சல் பண்ணணும். நீங்க சிங்கிள் பர்சனா கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு MOA இருக்கும். அந்த MOA கேன்சல் பண்ணணும். இல்ல நீங்க ஒரு மல்டிபிள் ஷேர் ஹோல்டர் ஜாயின் பண்ணி கம்பெனியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், லீகல் டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்பரா சைன் பண்ணி உங்களுடைய MOA கேன்சலேஷன் பண்ணணும். MOA கேன்சலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க கம்பெனி லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லோக்கல் ஆத்தரைஸ்டு ஆடிட்டர் கம்பெனியை நீங்க ஹையர் பண்ணி லிக்விடேஷனுக்கான ரிப்போர்ட் வாங்கணும். என்னப்பா நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணலைன்னு நினைச்சா கூட, 0 டிரான்சாக்ஷனா இருந்திருந்தா கூட கண்டிப்பா நீங்களும் இங்க உள்ள ஆத்தரைஸ்டு ஆடிட்டர்ல இருந்து ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கணும் உங்களுடைய லிக்விடேஷனுக்காக. இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க MOA கேன்சலேஷன் அப்ரூவல் பேப்பர்லாம் எடுத்து போய் பப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய அரபிக் நியூஸ் பேப்பர்ஸ்ல ப்ராப்பரா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் முடிகிற வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அத்தாரிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறினாலும் மினிமம் 30 to 40 days வரலும் இந்த நோட்டீஸ் பீரியட் இருக்கலாம். ஸோ இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ராசஸிங்ல 3rd ஸ்டேஜுக்கு வர போறோம். அதாவது ஃபைனல் லிக்விடேஷன் சர்டிபிகேட். எந்த அத்தாரிட்டி நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ரீ ஜோன் அத்தாரிட்டியா இருக்கலாம். ஸோ எந்த அத்தாரிட்டி நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஃபைனல் லிக்விடேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ இந்த ஃபைனல் லிக்விடேஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், உங்களுடைய கம்பெனி ஒருவேளை FTL ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டியில
டிஆர்என் டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா ப்ராப்பராக அந்த டாக்ஸையுமே ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ இந்த என்டையர் லிக்விடேஷன் ப்ராசஸை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஃபைனல் லிக்விடேஷன் சர்டிஃபிகேட் வாங்குற வரலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை இப்படியே விட்டுட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே தப்பு. ஒருவேளை நீங்கள் அப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லட்டுமா. ஒருவேளை நீங்க கம்பெனியை மெயின்லேண்ட்ல ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மெயின்லேண்ட்ல உங்களுடைய லைசன்ஸோட எக்ஸ்பைரிக்கு அப்புறம் உங்களுக்கான பெனால்டிஸை அவங்க இம்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அன்டில் அந்த பெனால்டிஸ் 5 இயர்ஸ் வரலும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். மேபி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அத்தாரிட்டி அந்த லைசன்ஸை ஃப்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்க மேலே லீகல் கான்சிக்வன்ஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இன் செகண்ட் கேஸ் ஒருவேளை ஃப்ரீ ஜோனாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீ ஜோனும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஃப்ரீ ஜோன்ஸில் உங்களுக்கான அந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட்லேருந்து நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் வச்சிருந்ததுக்கான பெனால்டிஸ் போட்டு லைசன்ஸ்க்கு மட்டுமல்ல, லைசன்ஸ், உங்களுடைய லீஸ் கான்ட்ராக்ட், வீசா, இப்படி எல்லாத்துக்கான மொத்த பெனால்டிஸையுமே உங்க மேலே இம்போஸ் பண்ணி உங்க மேலே டிராவல் பேன் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா யுஏஇல உங்களுக்கான கிரியேட் ஆயிருக்கக்கூடிய குட் கண்டக்ட் ப்ரொஃபைல் கராபாரத்துக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்பெனி லிக்விடேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பர் அண்ட் சேஃபான முறையில் லிக்விடேட் பண்ணுங்க. ஒருவேளை துபாய்க்கு நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வரணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்ப இமிடியேட்டா ஒரு லைக்கை போட்டுருங்க. அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு யாராவது உங்க ஃப்ரெண்டு வேகமா துபாய்க்கு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண போயிட்டு இருந்தாங்கன்னா, தம்பி கொஞ்சம் நில்லுப்பான்னு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா இமிடியட்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல என் கூட 1 to 1 உங்களுக்கு மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களுடைய டீம் எங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்கன்னா இப்பே சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. See you.